மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு அரசின் திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர்கள், ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தி வருகிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து மாவட்டத்தில் அனைத்து துறை சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டமானது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தேனியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மதுரையை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கு. வெங்கடேசன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாவட்டத்தில் அனைத்து துறைகள் குறித்து துணை முதலமைச்சர் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுல குறிப்பாக துணை முதலமைச்சர் சிறப்பு திட்டங்களான மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், முதல்வரின் முகவரி, மக்களுடன் முதல்வர், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கனவு இல்லம், மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட 48 திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.